வணக்கம் பீப்புள், நான் தான் சுதீப் எஸ்டி அண்ட் திஸ் இஸ் an all new video about the CB350 RS. இது பார்த்தீங்கன்னா வாக் அரவுண்ட் ரிவ்யூவாக இருக்க போது. நான் இதை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஓன் பண்ணியிருக்கேன். இது என்னோட சொந்த வண்டி தான் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஆஃப்டர் ஹேவிங் இட் ஃபார் சம் டைம் இது வந்து ஒரு சிம்பிள் ரிவ்யூவாக இருக்கும், குவிக் ரிவ்யூவாக இருக்கும் while I walk around the vehicle itself, and I think I can give you enough information to make you think about it. And இதுக்கப்புறமும் ஒரு ரைட் ரிவ்யூ வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுறேன். யூ ஷுட் கமெண்ட் தட் டவுன் பிலோ. பட் ஃபார் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆரம்பிக்கிறது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃப்ரண்ட் லைட்ஸ், திஸ் இஸ் தி ஃப்ரண்ட் ஹெட்லைட் அண்ட் இது வந்து ஒரு 3 பார்ட்டிஷன் செப்பரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க in which 2 LED வந்து எப்போதுமே ஆனில் இருக்குது, which acts as the low beam and also as the DRL during the day time. அதாவது நீங்கள் டே டைமில் போகும்போது அந்த DRL ஃபீச்சராக இந்த இருக்கிற 2 LED தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் எப்போ வந்து ஹை பீம் போடுறீங்களோ அப்போ இன்னொரு எல்இடியும் ஆன் ஆகி த ஹோல் எல்இடி செட்டப் would be complete அண்ட் அப்போ உங்களுக்கு நல்ல த்ரோ கிடைக்கும் நைட்டில். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற எல்லா லைட்டுமே இட்ஸ் எல்இடிஸ், ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். வாங்குற காசுக்கு அவங்க எல்லாத்தையும் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க, தே நாட் ஹேவ் பட்ஜ்ட் ஆன் எனிதிங். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் நல்ல விஷயம். அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ ஹேவ் தி சஸ்பென்ஷன் வந்து தி 4 கேட்டர்ஸ் ஆர் அப்ளைட். நவ் இந்த ஹோல் வண்டியே பார்த்தீங்கன்னா இட்ஸ் designed to be kind of like a scrambler and also ஒரு cafe racer types. Now இது வந்து ஒரு மிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா they've not especially gone full out on ஒரு சிம்பிள் டிசைனிங். ரெண்டுமே பண்ண பார்த்துருக்காங்க, 2 ஸ்டைலிங்கும் கொண்டு வர பார்த்துருக்காங்க. ஸோ ஆன் தட் நோட் இது ஸ்க்ராம்பிளர்ஸில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இந்த 4 கேட்டர்ஸை, அதனாலே இது எஸ்பெஷலி போட்ட மாதிரி தெரியுது. பட் இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், இட் அவாய்ட்ஸ் டஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ இருக்கிறது நல்ல விஷயம், பட் இட்ஸ் தேர், இட்ஸ் குட் அண்ட் இட் ஆல்சோ அப்ளைஸ் டு தி ஹோல் டிசைன் நல்லா பிளாக் அவுட்டாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தி டயர். இது வந்து ஒரு 19 inch MRF-ஓட டயர் அண்ட் இட் இஸ் 100/90 செக்ஷன். ஃப்ரண்ட் டயர்னால ரியலி நல்லா இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் மேசிவ் 310 mm டிஸ்க் பிரேக் வித் தி நிசன் பிரேக் காலிப்பர்ஸ். ஐ மீன் சூப்பராக போட்டிருக்காங்க. வாங்கின காசுக்கு அகெயின் தேவ் நாட் ஒன்றுமே கம்மி பண்ணல. ஸோ தட்ஸ் அ பிக் டீல். தேவ் எல்லாமே ஒழுங்காக கொடுத்துருக்காங்க. டயராக இருக்கட்டும், பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் கொடுத்துருக்கிற மேஜர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோன்னா வி ஹேவ் தி ஹார்ன் சிஸ்டம். அண்ட் another thing to say is இதில் பார்க்க சில விஷயம் வந்து அப்படியே CB350 RSல வராது. ஏன்னா இந்த ஹார்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் தி டபுள் ஹார்ன் சிஸ்டம் ஃப்ரம் தி ஹைனஸ். யூஸ்வலாக CB350 RSல நீங்கள் பிளாக் எடுத்தாலும் இல்லை ரெட் எடுத்தாலும் ஒரு ஹார்ன் தான் கிடைக்க போகுது. ஸோ தட்ஸ் அ திங் டு நோட். இது நாங்கள் ஹோண்டா பிக் விங் ஷோரூம்லேயே மாற்றினது. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஹார்ன் சிஸ்டம் விச் வில் கெட், பட் டியூவல் ஹார்ன் போட்டால் இட் கிவ்ஸ் அன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு இருக்குது. இதுவும் ஹோண்டாவே போட்டு கொடுத்தது தான் ஹோண்டா பிக் விங்கில். அண்ட் சின்னதாக இருந்தாலும் ஐ திங்க் இட் ஒர்க்ஸ், பட் இதை விட பெருசாக போடணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சைடுக்கு வந்தோம்னா இன்ஜின் பார்க்கலாம். திஸ் இஸ் தி 348cc இன்ஜின் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தேர்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் தம்ப் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அப்படியே பார்த்தோன்னா வி ஹேவ் தி சைலன்சர் ஆல்சோ அண்ட் திஸ் இஸ் அ பாஸ் மெஷின். சூப்பராக இருக்குது. ஐ மீன் தி ஹோல் தம்ப் இட் செல்ஃப் செமையாக இருக்குது. ரோட்டில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு தம்ப், புல்லட் மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு வேறு இருக்கிற க்ரூசர் வண்டி மாதிரியும் இருக்காது. ஒரு செப்பரேட் தம்ப் இருக்குது இதுக்கும் ஹைனஸ் 350க்கும் ரியலி சிமிலர் தம்ப் தான் சைலன்சர் வழியாக வர அந்த சவுண்டு. பட் இட் இஸ் ரியலி ஒர்த் இட். அந்த ஒரு சவுண்ட்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஃபுட் பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரைடருக்கு ரப்பர் கிளாடிங் இருக்குது, பட் தென் அகெயின் ஹியர் இட்ஸ் சிம்பிளி ஜஸ்ட் மெட்டல் அண்ட் தட்ஸ் டோட்டலி ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பெடல் இருக்குது அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் மெட்டல் அண்ட் இட் ஒர்க்ஸ். பட் மோஸ்ட்லி நீங்கள் ஷூ போட்டு இந்த வண்டி ஓட்டினா பெட்டர் பிகாஸ் ஆஃப் தி போத் தி கியர் சிஸ்டம். ஏன்னா கியரும் டோ ஷிஃப்டராக இருக்கிறதுனால ப்ளஸ் இந்த மாதிரி இது இருக்கிறதுனால ஷூ போட்டு ஓட்டினா இந்த வண்டி பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா CB350 RS பேட்சிங் இருக்குது அண்ட் ஆன் டாப் ஆஃப் த டேங்க். ஆப்வியஸ்லி இந்த டேங்க் வந்து பியூட்டிஃபுல்லான கலர் அக்கார்டிங் டு மீ. ஐ டோன்ட் லைக் தி பிளாக் அண்ட் ரெட். இது வந்து சூப்பராக இருக்குது. லைக் நீங்கள் அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா சீட் வந்து திஸ் சீட் இன் பர்டிகுலர் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ரைடர் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கர்வேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கர்வேச்சர். லைக்
அதிகமான ஸ்பேஸ் ரைடருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்க்ராம்பிளர்ஸ்லையும் கஃபே ரைடர்ஸ்லையும் அதான் ஒரு எஸ்பெஷலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதான் எங்கேயும் பண்ண பார்த்துருக்காங்க. இது வந்து டக் அண்ட் ரோல் சீட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ மீன் சீட் குவாலிட்டி அமேசிங். உட்காரும் போது உங்களுக்கு ஒரு பெயின் இருக்காது. அண்ட் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட் மே சீம் லைக் தி பேசஞ்சருக்கு வந்து இடம் கம்மியாக இருக்கிற மாதிரி. பட் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலான பர்சன் தானே, நீங்கள் உட்கார்ற இடமே இவ்வளோ தான் ஆக்கியபை ஆக போகுது. ஸோ பேசஞ்சருக்கு ஆக்சுவலாக இதையும் தாண்டி கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாகவோ இதாகவோ இருக்காது. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் ரைடிங் வித் பேசஞ்சர்ஸ் ஆல்சோ. லைக் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் ஆர்எஸ் வந்து இட் மைண்ட் நாட் பி குட் ஃபார் பேசஞ்சர்ஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபார் ஸ்மால் ரைட்ஸ், ஃபார் சிட்டி ரைட்ஸ், ஐ திங்க் இட்ஸ் கோன் பி அப்சல்யூட்லி குட். ஒரு இஷ்யூவும் இருக்க போதில்லை. ஸோ தட்ஸ் அ திங் யூ நீட் டு நோட். அண்ட் ஐ திங்க் ஐ ஸ்டே பை மை வேர்ட்ஸ். இட் வில் பி குட் ஃபார் பேசஞ்சர்ஸ் ஃபார் ஸ்மால் ரைட்ஸ் அண்ட் சச். அப்படியே பின்னாடி வந்தோன்னா வி ஹேவ் தி டயர். நவ் திஸ் டயர் அமேசிங்க. திஸ் இஸ் அ 150 செக்ஷன் டயர், 150/70. அண்ட் இதுக்கும் வி ஹாவ் disc brakes. This is a 240 mm and இதுலேயும் Nissan calipers தான் இருக்குது. அண்ட் அமேசிங் திஸ் டயர். எஸ்பெஷலி நீங்கள் ரோட்டில் போகும்போது பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும் வண்டிக்கு. ஐ மீன் people who've seen it have asked like என்ன வண்டி இதுன்னு யோசிப்பாங்க. அண்ட் தட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டயர்ஸ். இது இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால லுக்ஸும் கொடுக்குது. ப்ளஸ் மேஜர் திங் க்ரிப்பும் இருக்குது. அண்ட் both these tires have block pattern. அண்ட் அது ஜஸ்ட் லுக்ஸாக மட்டும் இருக்காமல் நிறையவே எஃபிஷியன்சி இருக்குது. ப்ராப்பர் ஒரு யூஸ் இருக்குது ரோட்டில் போகும்போது. ஸோ தட்ஸ் தேர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். ஸோ தட்ஸ் நாட் திங் டு வரி அபவுட். அண்ட் அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்தோன்னா வி ஹாவ் தி சாரி கார்டு. அண்ட் இந்த சாரி கார்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராப்பர். ஐ மீன் ரொம்ப கம்மியான இடமும் கொடுக்காம பேருக்கும் போடாமல் பண்ண வேண்டியது பண்ணியிருக்காங்க. பட் இது அப்சல்யூட்லி ரிமூவபிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு நட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்து போட்டுடலாம். பட் நான் இன்னும் எடுத்து போடல. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்து போட்டுடலாம், இல்லை போட வேண்டாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் அபவுட் ஹியர் இஸ் தி ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வந்து இது கூட வரது கிடையாது. இது கூட வரது யூஸ்வலாக பிளாக்காக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா வாங்கி போட்ட அடிஷ்னல் ஸ்டாண்டு. காஸ்ட் அபவுட் 1000 or something. அண்ட் திஸ் இஸ் தி சில்வர் ஸ்டாண்ட். இது வந்து ஹைனஸில் இருக்கிறது. ஸோ லைக் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா. அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா CB350 RS பிராண்டிங் இன்ஜினோட இது. அண்ட் தென் யூ ஹேவ் தி கிராஷ் கார்டு ஹியர் ஆல்சோ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிசம்பிள் ஆகிடும் இந்த சைடு. இங்கே வந்து ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தி கியர் ஷிஃப்டர். திஸ் இஸ் த டோ ஷிஃப்டர் ரைட் ஹியர் as you can see. அண்ட் இது வந்து ரப்பர் கிளாடிங் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் ஆன் தட். அண்ட் ஓவரால் டேங்க் பற்றி சொன்னேன்ல, இட்ஸ் அமேசிங். ஐ மீன் இந்த டீகாலிங் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் தேவ் மேட் யூஸ் ஆஃப் தி கலர். ரெட்டு வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பிளாக் இது கொடுத்துட்டு ஒரு அவுட்லைனிங் போட்டு CB350 RSன்னு ஒரு மாடர்னான ஒரு லுக் இருக்குது. அதே அந்த பிளாக் அண்ட் yellow வெர்ஷனில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இட்ஸ் அ பர்சனல் ஒப்பீனியன். அகைன் நிறைய பேருக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்கு, ரெட்டு பிடிக்கல. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அகைன். ஸோ எல்லாமே அவங்க இஷ்டம் தான். பட் எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சி, இந்த கலர் தான் பிடிக்குது இப்போ வரைக்கும். ஸோ that's a different thing. ஸோ ஓவரால் பில்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பர். வாங்குகிற ப்ரைஸுக்கு தேவ் நாட் ஒன்றுமே கம்மி பண்ணல, ஒன்றுமே இது பண்ணல, எல்லாத்தையும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராகவும் போல் கம்மியாகவும் போல் எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி அமேசிங். அண்ட் அப்படியே நம்ம ஸ்பீடோமீட்டர் சைடுக்கு போவோம். நான் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீடோமீட்டர். அண்ட் லைக் யூ ஹாவ் சிம்பிள் ரீடிங் ஸ்டில் 160. அண்ட் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் மோஸ்ட்லி எல்லாமே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம voltage இருக்குது. You have the total kilometers done, you have the trip A, trip B, and then இங்கே வந்து ரன்னிங் மைலேஜ் காமிக்கும். இது எப்போனா இன்ஜின் ஆனில் இருந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் காமிக்கும். அது கைண்ட் ஆஃப் யூனோ டசன்ட் மேக் சென்ஸ், பட் யா இட் ஷோஸ் ஒன்லி தென். அதுக்கப்புறம் trip A யோட ஆவரேஜ், you have the total range for this amount of fuel டேங்க்கில் இருக்கிறதுக்கு, and then it comes back to the voltage. இது வந்து fuel indicator, you have the gear shifter indicator, and then you also have the time. Time is a really good feature எனக்கு பிடிச்சது. And then இந்த பட்டன் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து can be used for the inside setting for the time and all that, and that's a different thing. You can learn it from the people நீங்கள் அந்த பைக் ஆக்சுவலாக வாங்குறீங்கன்னா. பட் இதோட இன்னொரு ஃபீச்சர் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ண முடியும். அதாவது இந்த பேக் டயருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அதில் வேணாம், ஆஃபில் இருக்கட்டும், எனக்கு அந்த வீல் இன்னும் கொஞ்சம் ஸ்பின் ஆட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அண்ட் திருப்பி ஆன் பண்ணி விட்டுடலாம் வேணும்னா. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு, விச் மீன்ஸ் நீங்கள் வண்டி ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இட் ஒன்ட் லெட் யூ ஸ்டார்ட் ஆர் கோ. வண்டி ஆஃப் பண்ணி விட்டுரும்,
கியர் போட்டிங்கன்னா when the stand is on. So that's a great feature. நீங்கள் ஓட்டும் போது கூட ஸ்டாண்ட் அப்படி கீழே வந்தால் கூட கட் ஆஃப் ஆகிடும், ஏன்னா அதுக்கு அங்கே சென்சார் இருக்குது. ஸோ that's a good feature. இது நியூட்ரல் இண்டிகேட்டர், you have the ABS indicator, and you also have the engine lights when the வண்டி gets turned on. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டார்ட் கில் ஸ்விட்ச் இருக்குது. இது கில், இது வந்து மிடில் கிரவுண்ட். வண்டி ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். தம்ப் பார்த்தீங்கன்னா ரியலி அமேசிங், சூப்பர் தம்ப். நான் சொன்ன மாதிரி ஸோ தட்ஸ் ரியலி அமேசிங். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கிராஸ் செக்ஷனில் போனாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 இண்டிகேட்டர்ஸும் எரிகிற மாதிரி இருக்கிற பட்டன் இருக்குது, நம்ம ஹசார்ட் ஸ்விட்ச். ஸோ தட்ஸ் ரியலி அமேசிங். அண்ட் ஹார்ன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ், இதில் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இண்டிகேட்டர் கீழே இருக்குது, ஹார்ன் மேலே இருக்குது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். யூ நீட் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லைக் இந்த வண்டி ஓட்டி பழகினா தான் புரியும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் ரீசன் கொடுத்தது வந்து ஹார்ன் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ டிசைன் ஃப்ளா. பட் ஓவரால் இங்கேயும் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்க வேண்டியதுலாம் இருக்குது. அண்ட் ஒன் திங் டு நோட்டீஸ் ஓவர் ஹியர் இஸ் தட் இங்கே வந்து அந்த ஸ்விட்சஸ் கிடையாது, விச் இஸ் ஃபார் தி கண்ட்ரோலிங் ஆஃப் தி டிஜிட்டல். இது ஹைனஸில் மட்டும்தான் இப்போ அது அவைலபிள், ஏன்னா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்காங்க. மேபி அது வேணும்னா நீங்கள் ஹைனஸ் தான் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தி பாஸ் ஸ்விட்ச் அண்ட் தி ஹை பீம் ஸ்விட்ச். ஸோ எல்லாமே இருக்குது, இருக்க வேண்டியதுலாம் இருக்குது. அந்த வண்டி வந்து சூப்பராக இருக்குது. ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு நான் இதை ஓன் பண்ணி, அண்ட் இனஃப் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன் இன்ஸ்பைட் ஆஃப் தி செகண்ட் வேவ் ஆஃப் தி பேண்டமிக். அண்ட் ஐ ஃபீல் லைக் நல்ல வண்டி, சூப்பரான வண்டி. என்ன பண்ண நினச்சிருக்காங்களோ அதை பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இதையும் தாண்டி ஃபுல் ப்ளோனாக கொஞ்சம் மாற்றிருக்கலாம் வண்டி, இந்த ஹேண்டில் பார் வேணால் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போயிருக்கலாம் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி. பட் ஹோண்டா எதை பண்ணியிருக்காங்களோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பண்ணதை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்க்ராம்பிளஸ் டிசைன், ஒரு கஃபே ரேசர் வைப் கொடுத்து வண்டி ரியலி யூனிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் ரைட் குவாலிட்டி ஆல்சோ சூப்பராக இருக்குது. நான் இந்த வீடியோவில் நான் எஸ்பெஷலி ரைட் குவாலிட்டி பற்றி பேச போகிறதில்ல. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் அ ரைட் ரிவ்யூ ஆஃப் திஸ் பைக் ஃப்ரம் மீ ஆஸ் அன் ஓனர் ஆஃப் திஸ் பைக், யூ கேன் ரியலி கமெண்ட் தட் டவுன் பிலோ. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்டென்ட் நிறைய வரும் இந்த சேனலில் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ. அண்ட் இதையும் தாண்டி நிறைய கான்டென்ட் வரும் இந்த சேனலில். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டூ ஷேர் இட் அரவுண்ட், அண்ட் ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். இது நான் சுதீப் எஸ்டி சைன் அவுட் பண்ணுறேன்.